500 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய்க்கு வரது தான் வருது. அது மிகப்பெரிய சந்தோஷம். குபேரபுரின்னா அப்படிதான் ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லிட்டாரு, மரகதலிங்கம் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அது வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லையே, எப்படி செய்ய போறோம், அதுதான் நீங்க செய்யணுங்கிறது தான் சொல்ல வரீங்க. என்ன செஞ்சு வரும்போது சிவலிங்கம் எங்க இருக்கு, கோவில் எங்க கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. சிவலிங்கம் சாதாரணமா இருக்கு, நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ரொம்ப கீழே இருக்கு, கூட்டு வைக்க வேண்டியது இடம். நான் அந்த இடத்துக்கு 2-3 தடவை வந்திருக்கேன். கண்ணா பின்னாடி இருக்கும் போதும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், கரெக்டா ஆயிட்டு இருக்கும் போதும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உண்மையிலே பெரிய பெரிய மாற்றங்கள் உருவாக்கி, மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒன்று, அந்த மாற்றம் வந்துட்டு அதனால நம்பிக்கை. சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நம்பிக்கை என்னுவதெல்லாம் உயர்வுள்ள. நம்ம சாதாரணமா ஒரு கோயில் கட்டணும்னு நினைச்சா சாதாரணமா கட்டுவோம். நம்முடைய சிந்தனை உயர்ந்ததாக இருந்தா இறைவன் அதை செய்து கொடுப்பார். ஏன்னா எண்ணம் போல் வாழ்வு. நல்ல எண்ணங்கள் ஒன்று சேர்கின்ற போது அது வெற்றி கிடைக்கும். கோவில் கட்டுறதில்லை, மனசுக்குள்ளே அவர் பெரிய கோவில் கட்டி, அதான் பெரிய விசேஷம். கோவில் கட்டி கும்பாபிஷேகம் திடீர்னு நேற்று அவர் சொல்றாரு, சிவராத்திரி நம்ம ஏதாவது செய்யலாமா. அப்போ ஒரே நாளில கரண்டும் கிடையாது, எப்படி பண்றாங்க அவர் தெரியலையே. அப்போ அதனால முதல்ல இந்த போயிட்டு அடுத்த கோயிலுக்கு போவோம், முதல்ல இந்த கோயிலுக்கு கரண்டுக்கு பாடுறது, கரண்டு போடுறதுக்கு முன்னாடி போயிட்டு வழியும். ஏன்னா சூழ்நிலை அப்படி நிறைய இடர்கள் இருக்கு, கஷ்டங்கள் வரணும். ஒரே அடியா நமக்கு தங்கத்தட்டில் சாப்பாடு கிடைத்தா நமக்கு சந்தோஷம் இருக்கா. அந்த தட்டை வாங்கி வைக்கிற அளவுக்கு நமக்கு சக்தியை ஆண்டவன் என்ன செய்யணும், தரணும். அதுக்கு ஒரு உழைப்பு இருக்கணும். வியர்வை சிந்தாமல் உணவு சாப்பிட்டா அது என்ன செய்யுது, நம்ம உடம்புக்கு பிடிக்க ஜீரணிக்க. அதனால இறைவன் ஒரு குபேரபுரி மிகப்பெரிய ஒரு ஆலயம் அமைக்கணும்னா அதுக்கான விலை கொடுத்தாங்க, அதுக்கான உழைப்பு கொடுத்தாங்க. ஏன்னா சிவன்கிட்ட பக்கத்தில் போனாலே சாதாரணமாக போக முடியாது என்ன. அப்போ அதுக்கான ஒரு சூழ்நிலையை இறைவன் உருவாக்குவார். நான் அங்கேருந்து வரும்போது சினிமா பாட்டாக போட்டுருந்தேன், ஆனால் இங்கே இல்லை பக்கத்தில். நான் என்னடா இது சிவராத்திரின்னு சொல்கிறேன், அங்கே தான் இது கேட்குதா, சினிமா பாட்டாக கேட்டுட்டு இருக்கேன், என்ன சின்ன பையன் வச்சு பூத்தடிக்கானவன் அப்படி நினைச்சிட்டே வந்தேன். ஆனால் உள்ள வரும்போது பார்க்கின்ற போது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கு. நல்ல சூழ்நிலையை பார்க்க முடிந்தது. அதுலேயும் நம்முடைய சாதுக்கள் இவங்களெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு சதீஷ் கிருஷ்ணா கூப்பிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் வருவாங்க, சரிதான் கூப்பிட்டா இவங்கெல்லாம் வருவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி எல்லாரும் நம்ம இந்த குபேரபுரி வளர வேண்டும். சதீஷ் கிருஷ்ணா மேலும் மேலும் சிறக்கணும். அதுக்காக நம்ம அவருக்கு சப்போர்ட் எல்லா வகையான உடலால் எண்ணத்தால் நம்முடைய பொருளால் அவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். உண்மையிலேயே இங்கே இருந்துக்கிட்டே சாதாரணமாக இது ஒரு சண்டை போடுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு களம். சண்டை தான் நடந்துகிட்டே இருந்தது. அப்போ சண்டை நடந்துகிட்டு இருந்த ஒரு காலத்தில் ஒரு ஆன்மீகத்தை கொண்டு வச்சு அதுக்கு குபேரபுரி பேர் வச்சு அங்கே ஒரு குபேரலிங்கத்தை இங்கே நிறுவி, வாங்க எல்லாரும் சிவராத்திரிக்கு வாங்க ஆன்மீகத்தை பாருங்கள் அப்படி சொல்கிறார். உண்மையிலேயே இங்கே இவர் பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், இந்த ஈசா யோகாவுக்கு அங்கே பெரிய நிகழ்ச்சி நடந்துட்டே. அப்போ என் மேலே ஒரு தம்பி சொல்கிறார், அவர் வயசாகியாச்சு, அடுத்தால் அவங்க ஒரு ஞானி உருவாகியாச்சு, பார்த்தீங்களா அங்கே அவருக்கு வயசாகியாச்சு, இவருக்கு இங்கே ஒரு நம்ம பகுதியில் ஒரு ஞானி உருவாகிறாரு, அந்த மேலே இருந்து ஒளி வருது கீழே இறங்குதுங்கிறாரு. ஆடிக்கார் மாதிரி ஆப்பு வைக்கிறாரு. நான் எவனுக்கும் வந்துருக்கு உண்மை அதுதானே. உங்களுக்கு நம்ம பார்க்கல, அங்கே வரும்போது சொல்கிறாரு, அந்த பக்கத்தில் சாஸ்தாங்க கோயில் எங்கேயும் இருக்கு, மேலே இருந்து ஒரு ஒளி டவார்னு இறங்குவாங்க. எல்லாரும் பார்த்துருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். நம்ம பார்க்கல, இந்த ஊருக்காரங்க
ஊர்காரங்க பார்த்துருக்கேன். அப்போ இந்த இடத்தினுடைய பெருமை ஒரு அத்தகைய ஒரு சூழ்நிலை இருக்குமே. ஆனால் இந்த இடம் என்ன செய்யும்? குபேரபுரியா. நம்ம வரும்போது பாலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ வண்டி உள்ளே கொண்டு விட்டாச்சு. வண்டி உள்ளே கொண்டு விடுற அளவுக்கு சூழ்நிலைகள் மாற்றம் வந்தது. இந்த செங்கச்சூளை எங்கச்சூளையமாக தான் இருந்தது. மணல் எடுக்கிறார் சதீஷன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. செங்கச்சூளையை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த சூழ்நிலை என்ன ஆயிடுது? சூழ்நிலை மாற்றம். சூழ்நிலையை என்ன செய்யறாங்க? மாற்றத்தை உருவாக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு சூழ்நிலையை இங்க என்ன செய்யறதுக்கு உருவாக்கியிருக்காங்க. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் உண்மையிலேயே ஒரு ஆன்மீக மண். வாங்க வாங்க உட்கார். ஆன்மீக மண். நம்ம பாரதமே ஆன்மீக மண். தம்பி சனி சொல்லும் போது மேல இன்னொரு சிவன் கோயில் இருக்கு, அதை தாண்டி அங்க போனா இன்னொரு ஆலச்சுவடி கோயில் இருக்கு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. தள்ளிவே பேசல, நம்ம பையன் தான் கஷ்டம் போடுறோம். உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நான் வீடியோ பார்த்தேன், குமரி கண்டத்தை பற்றி. அந்த வீடியோ குமரி கண்டம் கடலுக்குள்ள காணாமல் போச்சு அப்படிங்கிற வீடியோ. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில மக்கள் எல்லாம் இந்த மலையில தான் வாழ்ந்துருக்காங்க. கோவில் தான் அங்க இருக்கு. அது நம்முடைய குமார கோவிலுக்கு மேல நீங்க ஏறி பார்த்தீங்கன்னா அதுக்கான தடைகள் இருக்கு, வீடுகள் இருக்கு. நம்ம ஒருவேளை அங்க ஏதோ ஒரு கடல் சீற்றத்தினால இங்க தள்ளி வருது மாதிரி அங்க மலையில ஏதோ ப்ராப்ளம், அதனால இங்க தள்ளிக்கு இறங்கி வந்து போனாங்க. நம்ம ஆளுநர் தான் மலைவாழ் மக்கள் மாதிரி தான் இருந்திருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால கூட இந்த கோவில் எல்லாம் பழமையான கோவில். அங்க இன்னும் அந்த கோவில் பொக்கிஷங்கள் இன்னும் எங்க இருக்கு? இந்த மலையில இருக்கு. குபேர புரி நீங்க ஆரம்பிக்கணும். இந்த மலையை பார்த்தா போதும், இறைவன் உங்களுக்கு என்ன செய்வார்? பொக்கிஷத்தை தருவார். பொக்கிஷம் இருக்கு. பத்மநாபன் கோயில எந்த கதவை திறந்தாலும் என்ன இருக்கு? பொக்கிஷமா வந்துட்டு. அவ்வளவு பொக்கிஷம், அவ்வளவு பொக்கிஷம் நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட இல்லாதது எவன்டே இல்லை. மற்றவெல்லாம் இதை திருடைக்கு வந்த கூட்டம் தான், மற்றவன் இல்லை. இது எப்படியாவது திருடி கொண்டு போயிடலாமா, அப்படி கொண்டு போயிடலாமா, இப்படி கொண்டு போயிடலாமா, இதான் யோசனை. நம்ம கொடுத்து கொடுத்து சிவந்த கணக்கு. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடமெல்லாம் கோவில் நம்ம கொடுத்திருக்கோம். நம்முடைய மனப்பான்மை அது. நம்ம தாராளமா கொடுப்போம். தம்பி சொன்னார் மெடிக்கல் காலேஜ். மெடிக்கல் காலேஜ் முழுக்க முழுக்க இந்துக்கள் நம்ம தான் கொடுத்துருக்கோம். இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ எங்க கொடுக்கல? மெடிக்கல் காலேஜ் உள்ள 1939 அங்க ஒரு பிரேயர் ஹால் வச்சாங்க. சொல்றாங்க கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணியா விடுதலை முன்னணியா ஆங்கிலேயருடைய ஆட்சியில. ஏன்னா ஆங்கிலேயரையும் அடிச்சு வந்தியாச்சா, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் என்ன நினைச்சு பாருங்க. அவரே அடிச்சு வருது. அவங்க என்ன செய்யறான்? எனக்கு அந்த இடம் வேணும், நாங்க கும்பிடுவோம். நீ எங்க கும்பிடுவ? அங்க என்ன இருக்கு? நீ இது வரைக்கும் அங்க கும்பிட்டு வரலாறு இருக்கா? சார் கும்பிடணும்னா ஒரு அமைதியான ஒரு இடம் வேணும். அதுல அந்த ஆசாரம மருத்துவமனையில வடக்கு பக்கத்துல சர்ச்சு, கிழக்கு பக்கத்துல சர்ச்சு, மேற்கு பக்கத்துல சர்ச்சு, தெற்கு பக்கத்துல சர்ச்சு, இதுக்கு இடையில பெந்தே கோஸ்து, விதவிதமான சர்ச்சுகளை வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீ என்ன செய், ப்ரேயர் பண்ணு. மார்ச் 2க்குள்ள அதை அவங்க கையில கொடுக்கறனா மார்ச் 2ஆம் தேதி மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவார் அந்த இடத்தை மீட்பதற்காக. என்ன பெரிய அறிவு பாருங்க. அங்க அமைதியாக நடந்துட்டு இருக்கு. இத்தனை வருஷமா அங்க எதுவும் நடக்கல. அது ஒரு கட்டடம் இருக்கு. கட்டடத்துல சிலுவை வைக்கல. நம்ம நங்கூர மாதிரி டிசைன் போடுவோம் பாத்தீங்களா, அந்த டிசைன் மாதிரி ஒன்று மேல இருக்கு. அதுதான் இருக்கு. அங்க பிரேயர் நடந்ததுக்காக எந்த அறிகுறியும் இல்லை. நீ அதை எடுக்கணும்னு நினைக்கிறியே, அது தவறு இல்லையா? உண்மையிலே நீ கொடுக்கணும்னு நினைச்சியனா சபரியார் கோவில் இருக்கக்கூடிய இடம், சபேரியார் கோவில் இருக்கக்கூடிய இடம், அங்கே டிவிடி தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது, பிள்ளையார் கோயிலுக்கு சொந்தமான இடம், அதை எடுத்து கொடுத்துருவே. நீ கொடுக்க முடியுமா? அங்க கேட்கல. நீ பழச்சிட்டு போ, இருந்துட்டு போ.
நமக்கு பரந்த மனப்பான்மை. நமக்கு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, கோவில் சொத்து. ராணித்தோட்டம் டிப்போ இருக்குது, கோவில் சொத்து. அரசாங்க மருத்துவமனை இருக்குது, கோவில் சொத்து. தக்கலையில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது, கோவில் சொத்து. தக்கலை போலீஸ் ஸ்டேஷன், பிடபிள்யூடி ஆஃபீஸ் எல்லாமே கோவில் சொத்து நம்ம கொடுத்துருக்கோம். நீ சொல்றது மாதிரி அரசாங்கத்துக்கு கிறிஸ்தவன் ஏதாவது கொடுத்துருக்கான? அவன் கல்கோயிலை கட்டிட்டு போனான் அந்த சர்ச்சை, அவன் போட்டுட்டு போயிட்டான். பெரிய ஒரு அசிசி பில்டிங் இருக்கு, அந்த கார்மல் ஸ்கூல் இருக்கு, அதையாவது நீ கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம் இல்லையா? நீ அந்த எசக்கியம்மன் கோயிலுக்கு சொந்தமான, பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான வடசேரி அந்த குளத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ற, கோவில் சொத்தை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ற. கோவில் சொத்துல கோவில் இல்லாமல் வேற என்ன இருக்கும்? கரெக்டா ஆர்டோக்குள்ளார ஒரு கன்னியாகுமரி பகுதி மாதிரி ஒரு கோயில், நாகர்கோயில பார்த்து போய் அதை கூப்பிடுறோம். நம்ம பூமி, நம்ம கொட்டார. அப்ப அது ராஜா கொட்ட கையில வேற என்ன இருக்கும்? ராஜா யாரு? வெள்ளக்காரன். வெள்ளக்காரன் துண்டக்கான துணிக்காரன் ஓடுறான். இது நம்முடைய பூமி, இது கோவில் பூமி. ஆகையினால அந்த பூமி நாம தான் பாதுகாக்க. அவன் என்ன இதனால அப்படி சொல்றான்னா, நம்ம இந்துக்கள் அப்படி இருக்காங்க, பாவம் போல இருக்காங்க. சிக்கம் போக்கு சிவம் போக்கு. ஒரு அமைதியா உட்கார்ந்து இருந்துட்டு ரகுபதி ராகவ ராஜாராம், பதீத பாவன சீதாராம், ஈஸ்வர அல்லா தேரே நாம், சமூக சர்வதி ஜெய பகவான். ஈஸ்வரனும் அல்லாவும் கூட நம்ம இல்லைன்னு சொல்லல, தம்பி சொன்ன மாதிரி. அதுக்கு மேல அவர் பிதாவே பிதாவேங்கிறாரு. அந்த பிதா யாருன்னு தான் கேட்கும். இந்த கேள்வி சாதாரண கேள்வி தானே. அவன் ஏசுநாதன கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம 33 தேவர்கள்ல ஒன்று ஏசுநாதர், ஒன்று அல்லேலுயா, ஒன்று ஜகோவா, ஒன்று எல்லா இல்லா எல்லாம் யாரும் இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அதை விட குறைவா 63 நாயன்மாரில் 64வது நாயன்மாராக கூட சேர்த்துட்டு போறான். நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஏன்னா எங்கெங்க நோக்கிலும் சக்தியடா, எல்லா இடமும் இறைவன் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் சனாதனியர்களுடைய மார்க்கம், நம்முடைய மார்க்கம். அதனால எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம். ஆனா நீ ஏற்றுக்கொள்ளணும் இல்ல, நீ ஏற்றுக்கொள்ள மாட்டியே, நீ கொடுக்க மாட்டியே. இன்னைக்கும் அரசாங்கத்திற்கு பணம் கொடுத்து அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர்கள் இந்துக்கள். எல்லா கோயிலும் அரசாங்கத்து கையில. ஒரு சர்ச் இருக்கா? சர்ச்சை அரசாங்கம் வச்சிருக்காரா? ஒரு மசூதி அரசாங்கம் வச்சிருக்காரா? கிளம்பி காசு எடுக்க மாட்டான். ஏன் எடுக்க மாட்டான்னா, அது பாவத்தின் சம்பளம், அது நல்ல பணம் இல்லை. ஆகையினால நல்ல பணம், அன்பான பணம், இறைவனுக்காக ஆத்மார்த்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு பணம், இந்து ஆலயத்தினுடைய பணம். ஆகையினால்தான் அதை எடுக்கிறான். ஆகையினால்தான் 6 லட்சம் கோடி கோயிலுக்கு 1.25 கோடி ரூபாய் அவன் கொடுக்கிறான். அவன் அப்பா விட்டு பணத்தை கொடுக்கல, இந்துக்களுடைய ஆலயத்தினுடைய பணத்தை இந்துக்களுக்கு கொடுக்கிறான். இப்ப நம்ம பாலகிருஷ்ண ஐயா எல்லாம், நம்ம யோகிராம் சூரத்குமாருடைய, நம்முடைய காமராஜ் சாமி எல்லாம் 1982 அந்த மண்டைக்காடு கலவர நேரத்தில் வேகமாக இருந்தவர். அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. நாகர்கோவில் நடிகர் துப்பாக்கி சூழலாம் பார்த்திருப்பாங்க. 82 இந்துக்கள் எப்படி திரண்டார்கள். அப்ப 2 நாள் பஸ்ஸே ஓடு. நான் அப்போ ஒரு 10 படிக்க போயிருந்தேன். 11 சைக்கிள் ஊர்ல இருந்து வந்தோம். ஊர்ல இருந்து வரும்போது அவ்வளவு பேர் நடந்தே வராங்க. இந்து எழுச்சி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு புதிதல்ல. இந்த எழுச்சியை உருவாக்கினார்கள். அதற்காக மிகப்பெரிய விலை கொடுத்தோம். எவ்வளவு 2 லட்சம் 3 லட்சம் பேர் இருக்க மாட்டாங்களா? அவ்வளவு கூடதான். மிகப்பெரிய அளவு, மிகப்பெரிய அளவு. எங்க பார்த்தாலும் காவல்துறை அடித்தது, மண்டை உடைத்தது. அங்கே போட்டாங்க ஜேவிகுமாரை துப்பாக்கியால சுட்டு கொன்னாங்க. 1982 பிப்ரவரி 13 அல்லது 14 நேற்று முந்தநாள். சோ அவ்வளவு ரத்தம் சிந்தியும் நம்ம விடல. வெற்றி பெற்றோம். இங்க முதலமைச்சர் எங்க போனார்னா, இந்திரா காந்தி பிரதமர் பார்க்க போனார். தமிழ்நாடு முதலமைச்சர் போய் எம்.ஜி. ராமச்சந்திரன் அங்க அவர் வேட்சியை முடிச்சுட்டாங்க. அங்க இந்துக்களை சுட்டு கொண்டுட்டு இங்க வந்து உனக்கு என்ன வேலை?
இப்ப 82 82 அப்படின்னா சனாதனத்தை அழிப்பேன், அது கொசு, டெங்கு, புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ டெல்லிக்கு போற. இவன் டெல்லிக்கே போகண்டாம், இந்த கர்நாடகா தாண்டியே நீ போக முடியாது. ஸோ ஆகையால சகோதரர்களே, எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. நாகராஜா கோவிலில் இருக்கக்கூடிய திடல், அது நாகராஜா கோவிலுடைய தெப்பகுளம். அதுக்கான ஆதாரம் இருக்கு, அதுக்கான வழக்குகள்லாம் போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்க முயற்சி. தர்மராஜ் சேர்மனா இருக்கும்போது அதை எடுக்கிறதுக்கான ரொம்ப முயற்சி பண்ணார். அப்போ அங்க பக்கத்தில் இருந்த மகாராஜா பிள்ளை, இந்து இந்து கவுன்சிலர்கள் ரொம்ப 2-3 பேர். ஆனா எந்த கட்சியில இருந்தாலும் அவன் இந்துவா இருந்தான். அத்தனை பேர் நோ நோ நோ, அதனால தொடக்கூடாதுன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம ஆளுகள் அதுக்கு ஒட்டு விடுறாங்க. நம்ம ஆளுகள் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வசமா அதை எடுக்கிறதுக்கு என்ன வழி, நம்ம ஆளுலாம் யாருன்னு சொல்லலை. ஏன்னா இந்து இழிச்சவாய், அதான் ஒன்ன நம்பி உட்காந்துட்டு நாங்கள் உட்காந்து கீழே தான் உட்காந்துருக்கணும் கொத்த வச்சு. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ நாகராஜா கோயில் கடையில் நகராட்சி எடுப்பது எப்படி, நகராட்சி கபலீகரம் செய்வது எப்படின்னு இருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம், கோவில் சொத்து கோவிலுக்கு, கோவில் சொத்தை இனி அரசாங்கம் எடுக்கக்கூடாது. இதுக்கு முன்னே ஏமாந்தோம், எடுத்தோம், கொடுத்தோம். அதனால தானே திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறதுக்கு கோர்ட் உத்தரவு போட்ட பிறகு கூட எவ்வளோ கஷ்டமா போச்சு. ஆனால் அந்த காலம் மாறணும். காலம் மாறாது, மாற்றணும். மயிலே மயிலே இறங்க போடணும், மயில இறங்க போடாது, இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்துக்களுக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்துக்களுக்கு நாம உருவாக்கணும்னா நல்ல தெளிந்த மனதோடு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில நம்முடைய மக்களை கொண்டு வர வேண்டும். நம்முடைய மக்களுக்கு சக்தி வேண்டும், நம்முடைய மக்களுக்கு புத்தி வேண்டும், நம்முடைய மக்களுக்கு ஆன்மீகம் மட்டுமல்ல தேசியத்தின் மீது ஒரு நல்ல ஒரு பக்தி வேண்டும். இது என்னுடைய நாடு. சகோதரர்களே, நம்ம வேற எங்க போவோம்? காஷ்மீர்ல ஒரு அடி அடிச்சுட்டா அங்க உள்ளவங்க இங்க ஓடி வந்து உட்கார்ந்துட்டான். ஸ்ரீலங்காவில் இந்துக்களை தாக்குனாங்க, அவங்க எல்லாம் இங்க வந்தாங்க. ஆனா நம்மள அடித்து வெறுக்கிட்டா நம்ம சிறுபான்மை ஆகிக்கிறீங்களா, எண்ணிக்கையில குறவாயிக்கிறீங்களேன், நம்ம எங்க போவோம்? பாகிஸ்தானுக்கு போக முடியும், இல்ல பங்களாதேஷுக்கு போக முடியுமா? ஸ்ரீலங்காவில் கூட நம்மளை சேர்க்க மாட்டாங்க. நாம் நாமாகணும், இந்துவாகணும், இந்துவாக்கணும், இந்து தன்னுடைய வம்சத்தை விருத்தியாக்கணும். ஒன்று போதாது, நம்முடைய பாரதம் வலிமையான பாரதமாக மாறணும். மக்கள் தொகையிலும் சரி, எதிலுமே நாம் தான் வச்சு, மக்கள் தொகையா இருந்தாலும் சரி, சாப்பாடு போட்டி வச்சாலும் சரி, நம்ம தான் அதில் இருந்து செய்யணும், வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி நமக்கு கிடைக்கணும். இது மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரியில அப்படிப்பட்ட ஒரு சக்தி, பக்தி, புத்தி நமக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும். இது அடுத்த ஆண்டுக்குள்ள மேலும் மேலும் வளரணும். அதுக்கான அறிவுரை வந்துடுச்சு. உள்ளத்தை தெளிவாக்குங்கள். நீங்க மனசுல கோட்டை கட்டிட்டு இருந்தா போதாது, அதை என்ன செய்யணும்? செயலுக்கு கொண்டு வரணும். செயலுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில ஈடுபடுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்கள் நல்லா இருக்காங்க, செழிப்பா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். என்ன ஆன்மீகம்னா உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துருவோம். நீங்க ஒரு தம்பி சாப்பாடு போடுவேன்னு சொல்லிட்டார். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அது. இப்ப நம்ம காமராஜ் சுவாமிகள் இருக்காங்க, கண்டமிட்டு கண்டம் தாண்டி ஆன்மீகத்தை என்ன செய்திருக்காங்க, பரப்பிட்டு பஜன்ஸ், ஒவ்வொரு வீடா சென்று பஜன்ஸ், ஸ்ரீலங்காவில் போய் பஜன்ஸ். அப்ப உலகமே ஆன்மீகத்திற்கு அடிமை. அப்ப ஆன்மீகம் தான் உலகத்துல டாப்பு. அப்படிப்பட்ட ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு ஆன்மீகம் நம்முடைய மக்களிடையே வளர வேண்டும். நல்ல சூழ்நிலை இந்த இடத்துல குபேரபுரி மிகப்பெரிய பட்டணமாக வரணும். பட்டணத்தில் வருதுன்னு சொன்னீங்க. இன்னொரு 500 வீடு வந்தாச்சுன்னா அவன் நம்மளால எல்லாரும் எங்கே போய் ஜாமீன் பண்ண போவான்? என்ன அவருக்கு தான் வந்து ஜாமீன் பண்ணணும். அது மாதிரி பக்கத்தில் உள்ள மக்கள்லாம் வருவாங்க. இந்த தோவாளை ஆதரவாக இருப்பாங்க, அரசாங்க அதிகாரிகள் கொஞ்சம் கண்கணிப்பாக இருப்பாங்க. ஆனால் மறைமுகமாக வந்து எழுதிவாங்க, சாமி கும்பிடுவாங்க, நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க.
ஏன்னா நாம் நல்லா இருந்தோம்னா, நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னா, நம்ம ஒன்று சேர்ந்து இருந்தோம்னா, வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் நடக்குது நடக்குது அப்படி சொல்லிட்டே போயிடுவாங்க. இங்கே வரமாட்டாங்க, தூரத்தில் இருந்தே பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆகையினால நாம் வலிமையாக வேண்டும். இந்துக்களுடைய வலிமையை ஆங்காங்கே நிரூபிக்கணும். அவன் 2ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு கோழி வெளுத்த நம்ம ஓடிவோம். கோழி வச்சு வேலையை போகணும். கோழிகிட்ட கேட்டுட்டு குழம்பு வைக்க முடியுமா சார்? கோழி கோழி நான் உன்னை குழம்பு வைக்கிறேன் கேட்டா குழம்பு வைக்க முடியுமா? அவங்க அத்தனை நேரம் சேர்ந்து இந்த ரோடு வரப்போ 4 மணிக்காக வரக்கூடாது, வராது. விமானம் அது வரக்கூடாது. விமானம் அது அங்கே கன்னியாகுமரிக்கு விமானமே கிடையாது. அது விமான வழித்தளமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஏர்போர்ட் கிடையாது, தொழிற்சாலை அது வரக்கூடாது. வேற என்ன உங்களுக்கு விளையாட்டு மைதானம் அதுவும் கிடையாது, வைக்கப்படாது. இதெல்லாம் பயன்படுறான். ஏன்னா பாதிப்பு சொன்னதான் இங்கே கேட்குறேன். ஆனால் நம்ம சன்னியாசிகள் சொல்றது கேட்கக்கூடிய லெவலில் வரணும். நம்ம சன்னியாசிகள் அப்படி இருக்கணும். அப்படி ஏன்னா எனக்கே தெரிஞ்ச ஒன்று சன்னியாசி குழந்தை எழுத கூட்டிட்டு போறான். எனக்கு அது ரொம்ப அறிவறுப்பாரு. அது காரியாக இருக்கக்கூடாது. என்ன மற்றவன் அவன் காய் கொடுத்துட்டு தெரியும், அதெல்லாம் எழுதி போட்டு இவன் தெரியக்கூடாது. எனக்கு ரொம்ப உயர்வான வச்சுக்கக்கூடிய உயர்வான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் தூக்கிற பிஜேபிக்காரங்க அரசியல், மற்றவங்க அரசியல் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. நம்ம அரசியல் இல்லை, இந்துத்துவம் காவி. மத மாற்றத்தை தடுக்கணும், பயங்கரவாதத்தை தடுக்கணும், இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். உங்களை விட்டா யாரு கொடுப்பா? நாங்கள் காவியை நம்பிதான் அவங்க ரோட்டில் நிற்கிறோம். ஆகையினால சகோதரர்களை குறையாமல் வரணும். இறந்த பகுதிகளை மீட்க வேண்டும், இருக்கின்ற பகுதிகளை பாதுகாக்க வேண்டும். மானத்தை பாதுகாப்பது நம்முடைய வேலை. ஆடைதான் நம்முடைய மானம், மதம்தான் நம்முடைய மானம். ஆடை இழந்த பிறகு என்ன செய்ய முடியும்? ஆகையினாலே மதத்தை பாதுகாப்பதற்கு நாம் அத்தனை பேரும் தயாராக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு மையமாக இந்த குபேரபுரி உருவாக்க வேண்டும். உருவாக்கி வருகிறோம்.